வணக்கம் மக்களே, நாட்டுக்கோழி சுட்டு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி எப்படி அதை சுட போகிறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வத்தலை தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் அரைப்படும், அதுக்காண்டி தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். வத்தல் வச்சாச்சு, கொஞ்சம் உப்பு அது கூட சேர்த்து வச்சு அரைப்போம். நல்லா அரைச்சிக்கிடும் மை போல். மக்களே, இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கிடுங்க மக்கா. அப்போ நல்லா அது மிளகு நல்லா ராவச்சமாக நல்ல அழகாக இருக்கும். கோழியில் மசாலா ராவச்சமாக நல்லா அழகாக இருக்கும். அரைச்சி வச்ச மசாலாவை வச்சு கோழிக்கு நாட்டுக்கோழியே ராவிட்டு இருக்கோம். சேர்த்துக்கிட்டுருக்கேன் மசாலாவை. நாட்டுக்கோழியில் மசாலா போட்டு நல்லா ஊற வச்சுருக்கு. அதை 10 நிமிஷம் கழித்து நம்ம இலையில் பொதிஞ்சு சுட போகிறோம். சிக்கனை சுட்டு எடுத்தாச்சு. நல்ல டேஸ்ட் பார்த்துடலாம். இப்போ அருமையாக சுட்டு எடுத்துருக்கோம். இப்போ நான் சாப்பிட்டு பார்க்கேன். நாட்டுக்கோழி நல்லா பக்குவமாக சூடு போட்டுருக்கு. நல்லா அழகாக இருக்குது, நல்லா சுவையாக இருக்குது. எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க மகா.